This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலேயே கிடைக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தோண்ட தோண்ட கிடைக்கும் தங்கம். ஆந்திரா பீச்சில் குவியும் மக்கள். நிவர் புயலால் நடந்த மாற்றம். தமிழகத்தில் தலைநகர் சென்னையை புரட்டி போட்ட நிவார் புயல் ஆந்திர மக்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துள்ளது. அதாவது நிவார் புயல் கரையை கடந்த பிறகு ஒரு கடற்கரையை தங்கம் கிடைக்கும் இடமாக மாற்றியுள்ளது என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், இது முற்றிலும் உண்மை. இதனால் அந்த பகுதி மக்கள் மகிழ்ச்சியில் உள்ள நிலையில் நிவர் புயல் ஏற்படுத்திய தாக்கத்தால் ஆந்திராவில் எந்த கடற்கரையில் தங்கம் கிடைக்கிறது, எப்படி கிடைக்கிறது என்பது பற்றி இங்கே பார்க்கலாம். தங்கம் வாங்க நாம் அனைவரும் கடைக்கு தான் சென்று வருகிறோம். ஆனால் ஆந்திராவில் தங்கத்துக்காக பொதுமக்கள் கடற்கரைக்கு சென்று வருகின்றனர். இது உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம், அதோடு நம்ப முடியாத வகையிலும் இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. இந்த கடற்கரையின் பெயர் உப்பாடா. இந்த உப்பாடா பீச் ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டம் காக்கிநாடா வருவாய் கோட்டத்துக்குள் அமைந்துள்ளது. இந்த கடற்கரையில்தான் பொதுமக்கள் தங்க வேட்டையை நடத்தி வருகின்றனர். தினமும் ஏராளமான மக்கள் இந்த கடற்கரையில் தங்கம் தோண்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2020ஆம் ஆண்டு நிவர் புயல் ஏற்பட்டது. நவம்பர் 23ஆம் தேதி முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை இருந்தது. இந்த புயல் புதுச்சேரி மரக்காணம் இடையே கரையை கடந்தது. இதன் காரணமாக புதுச்சேரி, சென்னை, ஆந்திர கடல்கள் கொந்தளித்தன. அதோடு சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. தமிழகம் புயலால் பாதிக்கப்பட்ட அதே வேளையில்தான் உப்பாடா கரையில் தங்கம் இருப்பது தெரிய வந்தது. அதாவது புயல் காரணமாக உப்பாடா கடற்கரையில் கடல் நீர் சீற்றத்துடன் காணப்பட்டு அடங்கியது. அப்பொழுது கரையில் இருந்து தங்க மணிகள் மீனவர்களிடம் கிடைத்தது. இப்பொழுது மீண்டும் உப்பாடா கரையை மணலில் இருந்து தங்கத்துகள்கள், சிறிய தங்க நகைகள் கிடைக்கின்றன. இதனால் பொதுமக்கள் பலரும் தற்போது உப்பாடா கடற்கரையை தங்கம் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உப்பாடா, சுரதாப்பேட்டை மற்றும் அதனை சுற்றிய இடங்களில் வசிக்கும் மக்கள் மணலை தோண்டி சல்லடை போட்டு தங்கத்தை சேகரித்து வருகின்றனர். அதாவது புயல் காரணமாக உப்பாடா கடற்கரையில் கடல் நீர் சீற்றத்துடன் காணப்பட்டு அடங்கியது. அப்போது கரையில் இருந்து தங்க மணிகள் மீனவர்களிடம் கிடைத்தது. இப்பொழுது மீண்டும் உப்பாடா கடற்கரை மணலில் இருந்து தங்க தாதுகள் கிடைக்க தொடங்கியுள்ளன. அதிர்ஷ்டம் இருப்பின் சிலருக்கு தங்க மணி, சிறிய தங்க துண்டுகள் கிடைக்கின்றன. சிலருக்கு நகைகளோ கிடைக்கின்றன. அதிர்ஷ்டம் இல்லாவிட்டால் நாள் முழுதும் தோண்டியும் கூட தங்கம் என்பது எட்டா கனியாக மாறிவிடுகிறது. இந்த கடற்கரையில் தங்கம் எப்படி கிடைக்கிறது என்று விசாரித்த போது இதற்கு முன்பு கடல் சீற்றத்தில் வீடுகள், கோவில்கள் அடித்து செல்லப்பட்டன. அதில் இருந்த தங்க நகைகள் உள்ளிட்டவை கடலுக்குள் சென்று விட்டன. தற்போது நிவர் புயலுக்கு பிறகு சூறாவளி காற்று மற்றும் புயல் காலங்களில் அலைகளில் மீண்டும் கரைக்கு அடித்து வருவதாக அங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் இதற்கு முன்பு புதிதாக கோவில் மற்றும் வீடுகள் கட்டும்போது இந்த கடற்கரையில் வந்து தங்கத்தை புதைத்துவிட்டு பணியை தொடங்கி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அப்போது புதைக்கப்பட்ட தங்கம் தற்போது மக்கள் கைகளில் சிக்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த உப்பாடா கடற்கரையை சுற்றுத்தலமாக மாற்ற துணை முதல்வர் பவன் கல்யாண் நடவடிக்கை எடுத்து வரும் சூழலில் பொதுமக்கள் தங்கள் வேட்டையை ஈடுபட்டு வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.